தீபம் திருநாள் அன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. குறிப்பாக கடந்த ஒரு வருட காலமாக நாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போன வருடம் கார்த்திகை தீபத்துக்கு இவன் பிரச்சனை பண்ணான், ஆனால் அதை முறியடிச்சோம். அதன் பிறகு ஆடு கோழி பலியிட கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் தான் ஏன்னா அந்த தீர்ப்பே அமைஞ்சது. ஆளுகிற அரசு, திமுக அரசு இந்து விரோத அரசுன்னு பேசியிருக்காரு. அதாவது இந்து விரோத அரசு அப்படின்னு சொல்றது குறிப்பா அவங்க மதத்தின் அடிப்படையில தான் ஏன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்ற அடிப்படையில இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அவங்களாம் ஒரு சில்லுக்கீரை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, தீப திருநாள் அன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், போலீஸ் 2 பேரை ஏன்னா மூக்க உடைச்சிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கிறான். உண்மையான முருக பக்தர்கள் ஏன்னா பாரத் மாதா கின்னு சொல்ல மாட்டான், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல மாட்டான். அப்போ இவங்க யார் அப்படின்னு சொன்னா கலவர கும்பல். குறிப்பா இந்து முன்னணி ஏன்னா ஒரு கலவர கும்பல் தான் நம்ம ஏன்னா பேசணும். குறிப்பா RSS பிஜேபியோட நோக்கம் அங்க முருகனை கொண்டாடுறது கிடையாது, அதன் மூலியமா கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமா இருக்குதே தவிர அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டை ஏன்னா RSS ஒருபோதும் கலவரம் செய்வதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்றதான் GR சாமிநாதனுடைய இந்த தீர்ப்பு ஒத்திவைப்பு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. இந்த ஒத்திவைப்பு 9ஆம் தேதி வரைக்கும் இருந்தாலும் அது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்கன்றதான் இந்த காணொலி வாயில நான் தெரிவிச்சுக்கிறேன்.